ஒரு அஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்ட போய் அவங்க லைஃப்பை பத்தி கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்ல எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட அந்த ஸ்ட்ராங் வில் அண்ட் டிட்டர்மினேஷனாலே நான் அதுல இருந்து வெளியில வந்து வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. ஒரு அஸ்த நட்சத்திரக்காரங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நிச்சயமா யூ வில் ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட் அபவுட் தம். நிச்சயமா ஏன் நான் சொல்றேன்னா, இவங்க ஏதாவது ஒன்று என் லைஃப்ல வேணும்னு நினைச்சாங்க வச்சுக்கோங்களேன், அதை அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. இவங்களால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ண முடியும்னா, இந்த ஹேண்ட் தான் அவங்களோட சிம்பிளே. அப்ப அந்த ஹேண்டுன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஃபலோ. இவங்க நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன் அதிபதியா வருவாரு. பட் கடவுள் யாருன்னா, சரி இதெல்லாம் தாண்டி இவங்களோட பார்ட்னர்னு வரும்போது இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்னர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இவங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எஜுகேஷன் ஃபீல்டுக்காக இவங்களோட சர்வீஸ் பண்ணும்போது இவங்களோட கர்மாவை இவங்க வெகு அளவுல குறைக்கிறாங்க. இவங்க லைஃப்ல என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இவங்களோட ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹஸ்த நட்சத்திரம். ஒரு ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கிட்ட போய் அவங்க லைஃப்பை பத்தி கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்ல எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்தாலும் என்னோட அந்த ஸ்ட்ராங் வில் அண்ட் டிட்டர்மினேஷனாலே நான் அதுல இருந்து வெளியில வந்து வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. அண்ட் எப்பவுமே அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டான டிட்டர்மினேஷன் இருக்கும். சைலண்டா தான் இருப்பாங்க, ரொம்பவே டிட்டர்மைண்ட் இன்டர்னலி. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இந்த ஒரு விஷயம் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுனால ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்றதெல்லாம் அவங்க ஒன்றும் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தே ஆர் வெரி கிரிட்டிக்கல். நீங்க எந்த விஷயம் பண்ணாலுமே இது சரியில்லை, இதுல இந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னு காமிச்சு கொடுத்து அதை சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் வெரி லாஜிக்கல் டு, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி ஒன்ஸ் யூ ரியலி கெட் க்ளோஸ் டு தெம், அவங்க கிட்ட நீங்க க்ளோஸ் ஆனவங்களாம் ஆயிட்டீங்கன்னா தே ஆர் சோ எமோஷனலி அட்டாச்ட். அவ்வளோ ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் when you're a close one, not for everyone. ஓகேயா? ஸோ இதுதான் அவங்களோட பேசிக்கான லைஃப் பேட்டர்னே. பட் இதையும் தாண்டி அவங்க லைஃப்ல முக்கியமான அந்த சில விஷயங்கள் என்ன, அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ்ல முக்கியமான விஷயம் என்ன, லைஃப் பேட்டர்ன் எப்படி போகும், கெரியர் என்ன சூஸ் பண்ணலாம், அண்ட் ஹெல்த் விஷயத்துல எதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இதெல்லாம் தாண்டி லைஃபுக்கான அந்த அட்வைசஸ், என்னென்ன அட்வைசஸ் அவங்க முக்கியமா அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணணும், அதெல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி செஷன் வேணும்னா, அதாவது நான் இப்போ பண்ற இந்த ரிசர்ச், இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி ரிசர்ச் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அஸ்ட்ராலஜி. இது நம்மளோட பாரம்பரிய ஜோதிடம் மட்டும் இல்லாம என்னோட சைக்காலஜிக்கல் நாலேஜ் அதில் அப்ளை பண்ணி கொண்டு வர இந்த ரிசர்ச்சை நான் ஐம் பிரிங்கிங் இட் டு த பப்ளிக், உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட். வெஸ்டர்ன் சைடில் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி இருக்கு, ஆனால் அவங்க அதுக்கு யூஸ் பண்றது என்னது, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் யூஎஸ் கனடால யூஸ் பண்றாங்க. நம்மளோட பாரம்பரிய அஸ்ட்ராலஜி வச்சு, ஜோதிடம் வச்சு, சைக்காலஜியும் சேர்த்து பண்றது நான் தான் இதை பண்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோர்ஸா நான் போடுறேன். கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. டோன்ட் மிஸ் த வேல்யூபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் நான் டைரக்டா டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வர பேட்சஸ் எல்லாருக்குமே ரெக்கார்டட் செஷன்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். சரிங்களா? அண்ட் எப்பவுமே நான் சொல்றது, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அட் எவ்ரி மைல் ஸ்டோன், நாட் ஜஸ்ட் இப்போ மட்டும்தான்றது இல்லை, எப்பவுமே நான் இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன். 50K ரீச் பண்ணும்போதும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஜெம்ஸ்டோன் கிஃப்ட் ராப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு மைல் ஸ்டோன் 100K அண்ட் அட் எவ்ரி மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேர்ஃபுல்லா யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னு சூஸ் பண்ணி நாங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் கொடுக்குறோம். அதுவும் உங்களுக்கு வேணும்னா do go subscribe, மறந்துடாதீங்க. சரியா? அது மட்டும் இல்லாம show your interest in comments. உங்களுக்கு ரெசனேட் ஆகிற பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களுக்கு தான் மெயினா ஜெம்ஸ்டோன்ஸ், எல்லாருக்குமே எல்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு அஸ்த நட்சத்திரக்காரங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, ஓகேயா? நிச்சயமா யூ வில் ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட் அபவுட் தம். நிச்சயமா ஏன் நான் சொல்றேன்னா, அவங்கள பார்க்கறதுக்கு தே ஆர் குட் லுக்கிங், நோ டவுட் தே ஆர் குட் லுக்கிங். பட் அவங்க ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளெயினான ஃபேஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா, எந்த விதமான எமோஷனும் அவங்க மூஞ்சில தெரியலையே அப்படின்றதான் நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ற விஷயமாவே இருக்கும். நீங்க போய் பேசுங்கன்னா கூட
ஒரு பிளாங்கான எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். ரொம்பவே பிளாங்கான ஒரு ஃபேஸ் இருக்கும் அவங்க கிட்ட. நீங்க என்ன நினைப்பீங்க, அவங்க ரொம்ப ஷையான பர்சனா இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு பேச மாட்டாங்க போல இருக்கே அப்படின்றதா நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க அவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னா தெரியும், தே ஆர் வெரி டாக்கட்டிவ் அண்ட் பிளேஃபுல். அது க்ளோஸா இருக்கவங்களுக்கு மட்டும்தான். வெளியில வந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணி பேசுறாங்க, இல்லை புதுசா மீட் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாருமே இந்த டிமினர் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் இஃப் யூ சி, அவங்க ஒரு பாசிவ் பர்சன். ஓகேயா, இப்போ அவங்க பாசிவ் பர்சன்னா ஓகே, இப்போ கூட வந்து யாராவது ஒருத்தவங்க ஆக்டிவா எல்லா விஷயத்தையும் பண்றாங்கன்னா இவங்க வந்து கூட வந்து தேல் டேக் அப் த சப்போர்ட்டிவ் ரோல். ஓ, இவங்க அதை பாத்துக்கிறாங்களா, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிவ் பர்சனா இருப்பாங்க. ரொம்பவே ஆக்டிவா ஃப்ரண்ட்ல வந்து நான் எல்லாத்தையும் இது பண்றேன் அப்படின்றது இல்லாம they are like very good supporters. ஓ, இது அவங்க பண்றாங்க, இந்த பிசினஸ் அவங்க நல்லா பண்றாங்களா, நான் அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அந்த சப்போர்ட்டிவ் பர்சனா இருப்பாங்க. அண்ட் எல்லாத்த விட முக்கியமான விஷயமே இதுதான், இவங்களோட நட்சத்திரத்தோட மெயின் குவாலிட்டி இதுதான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிரின்சிபல்ஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் பிரின்சிபல்ஸ். எனக்கு இதுதான் கரெக்ட்னு படுது, எனக்கு இதுதான் தப்புன்னு படுது அப்படின்றதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட நல்லாவே நோட் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றீங்க, நீங்க போறீங்க அவங்க கிட்ட, ஒரு அஸ்த நட்சத்திரம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க, இல்ல அவங்க கிட்ட நீங்க அட்வைஸே பண்றீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே தலையாட்டி கேட்டுப்பாங்க. நீங்க நினைப்பீங்க, ஓ எவ்வளவு தூரம் நல்லா கேட்கறாங்களே தலையாட்டிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. பட் இன்டர்னலி அவங்க மைண்ட்ல பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஓடிட்டு இருக்கும். அவங்க வந்து தே ஆர் வெரி லைட் ஹெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதானே, இதுக்கு எதுக்கு அவங்க இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க, இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த அசால்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியில காமிக்க மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ள தே ஹேவ் தட் அசால்ட்டான ஒரு ஃபீல். இதுதானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசால்ட்டு அவங்க கிட்ட நல்லாவே தெரியும். இதெல்லாம் தாண்டி அவங்களோட அந்த நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பேசும்போது அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க ஃபேஸ்ல வந்து ஒரு ரியாக்ஷனும் வர மாட்டேங்குது. இவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, நான் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. See, if you see, அவங்க வந்து they are very secretive in hiding whatever they think internally. Very secretive. அவங்க இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அவங்க இன்டர்னலா அதுக்கு ஆப்போசிட்டா கூட யோசிக்கலாம். ஆனா அவங்க டக்குன்னு அதை வெளியில காமிக்க மாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ள வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க இதை சொல்றாங்க, நம்ம உள்ள வந்து ஆப்போசிட்டா தான் நினைக்கிறோம், நம்ம இப்ப அதை அவங்க கிட்ட சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ப்ராசஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் தே won't tell. அன்லஸ் அண்டல் நீங்க க்ளோஸா இருந்தீங்கன்னா அப்ப அவங்க ஓப்பன் அப் பண்ணி சொல்லுவாங்க, நீ இப்படி சொல்ற, இருந்தாலும் என்னால அதை ஒத்துக்க முடியாது, இதுதான் அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு இப்போவே ஒரு ஓவர்வியூ வந்திருக்கோம். திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் லுக். அப்போ இன்னும் இன்டர்னலி அவங்க எப்படி அப்படின்றத நம்ம அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரம்னு வரும்போது அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்கு. என்ன சக்தினா ஹஸ்த ஸ்தாபன்ய ஆகம சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இவங்களோட வந்து நம்ம சிம்பிளையும் பார்க்கலாம், அந்த கைகள் ரொம்ப கனெக்டட். ஸோ இவங்க ஏதாவது ஒன்று என் லைஃப்ல வேணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு இந்த விஷயம் அவகிட்ட நிறைய இருக்குன்னு அவ ரொம்ப சீன் போடுறா, எனக்கு அது கண்டிப்பா வேணும். இல்ல இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயம் இருக்கு, என்கிட்ட அது இல்லை, எனக்கு அது கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது வேணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், somehow they'll achieve it. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நடக்கலன்னா கூட அட்லீஸ்ட் லேட்டர் இன் லைஃப் அதை அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. அச்சீவ் பண்ணிட்டு நான் இதெல்லாம் வேணும்னு நினைச்சேன், இப்ப அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி, என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ இவென்ச்சுவலி அதை அச்சீவ் பண்ற மாதிரியான ஒரு சக்தி தான் இந்த ஹஸ்த ஸ்தாபன்ய ஆகம சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களுக்கு ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இவங்க வந்து அந்த சைலண்டான ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குன்னு. அதுலயும் பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனா அது இருக்கும். அதுல வந்து ஒன்ஸ் யூ கெட் டு நோ தெம் வெல் எனஃப், இப்போ அவங்க வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பரா இருக்காங்க, இல்லை உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியனை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு இதுதான் வேணும், நீங்க என்னதான் சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்க முடியாது, எனக்கு இதுதான் வேணும்னா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவங்களோட ஒப்பீனியன்ஸை வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. அதுவும் இவங்க பண்ணுவாங்க. அண்ட் தென் இஃப் யூ சி, இவங்களால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ண முடியும்னா, இப்போ அவங்க ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா இவங்களால அந்த செட் ஆஃப் பீப்புளை இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு கோஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். தே ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் மேக்கிங் தெம் கம்மிங் இன் தேர் வே. அதாவது எனக்கு என் வழியில நீ வா அப்படின்ற மாதிரி உங்களை நீங்க அந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்கீங்கன்னா உங்களை அவங்க வர வச்சிருவாங்க. ஸோ எப்படின்னா, நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னோட கோல்,
நான் அதை டைரக்டா சொல்லியோ இன்டைரக்டா சொல்லியோ உங்களை அந்த வேலையை நான் செய்ய வச்சிருவேன் அப்படின்றது தான் அவங்களோட அந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அ பவர்னு கூட சொல்லலாம். ஸோ இது எப்படின்னா நிறைய மாஸ் லீடர்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது என்னோட ஐடியாலஜிஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கன்வின்ஸ் ஆன முறையில சொல்றேன், அதுல நீங்க கன்வின்ஸ் ஆகி என்ன நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அவங்களோட அந்த 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 மெத்தடே. ஸோ அந்த ஸ்ட்ராங் லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நேச்சரோட அட்வான்டேஜ் நிறையவே இருக்கும் when it comes to ஹஸ்த நட்சத்திரம். சரி, இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா சரி இவங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்டு பண்றாங்கல்ல, இவங்க அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள், இப்போ உங்க ஆஃபீஸ்ல எல்லாரையும் கோஆப்ரேட் பண்ண வைக்கிறாங்க, இல்ல ஒரு லீடரா இருந்து எல்லாரையும் கோஆப்ரேட் பண்ண வைக்கிறாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த அந்த கோஆப்ரேட் பண்ற ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களை கண்மூடித்தனமா நம்புவாங்க. ஓ நான் நம்புறேன் அப்படின்னு. ஆனா இவங்க த பர்சன் ஹூ மேக்ஸ் தெம் ஃபாலோ, இவங்க அவங்கள நம்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா நோ. பிகாஸ் இவங்களால யாரையுமே வந்து அவ்வளோ ஈஸியா ட்ரஸ்ட் பண்ண முடியாது. தே ஹார்ட்லி ட்ரஸ்ட் எனி ஒன். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பிகாஸ் நான் சொல்ல தே ஆர் வெரி அலர்ட். ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க மூலமா நமக்கு வந்துருமா, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க மூலமா நமக்கு வந்துருமா அப்படின்றத அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஆன் ஒன் வே இஃப் யூ சி அவங்க அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு 200% ஐ எம் ஷுர் இவங்களால எனக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பீப்புளை மட்டும்தான் அவங்க அவங்களுக்கு க்ளோஸாவே வச்சுப்பாங்க. when it comes to close friends, when it comes to முக்கியமா வந்து கெரியர் என்வாயன்மெண்ட்ல ஒரு வேலை செய்யற இடத்துல, அண்ட் தென் ஈவன் இந்த ஒரு பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்ல இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தவங்களை க்ளோஸா வச்சுக்கிறது இட்ஸ் லைக் வெரி ரேர். அண்ட் ரொம்ப சூஸியான பீப்புள் மட்டும் தான் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி க்ளோஸா வச்சுப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி வைக்கும்போது தே ஹேவ் தட் க்ளோஸ் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வித் தெம். ஓகேயா, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் லைக் டு பி இன் தேர் ஓன் வேர்ல்ட். நான் என்னோட ட்ரீம்ஸ் நான் அதெல்லாம் நினைச்சிட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் ரொம்ப வெளியில போகணுன்றல, அவங்களுக்கு வீட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில இருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிவி ஷோஸ் பார்த்துட்டு, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது வந்து தே ஆர் சோ ஹாப்பி. அண்ட் தென் இப்போ பசங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச செட் ஆஃப் பீப்புள் கூட இருந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜாலியாக போய் பிளேஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். அவங்களோட வேர்ல்டே ரொம்ப குட்டியான ஒரு வேர்ல்டு தான். அதில் அவங்க இருக்கும்போது தே ஆர் சோ ஹாப்பி, சோ கம்ஃபர்டபுள். அண்ட் அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்க பீப்புள் தான் அந்த ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தே டென் டு பி லைக் என்னோட நீ க்ளோஸா இருக்க, ஸோ ஐ எம் ஃபுல்லி எமோஷனலி கனெக்டட் வித் யூ, எல்லாமே வந்து நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அந்த மாதிரி யூ கேன் சி தட் தே ஆர் லைக் டோட்டலி ஆப்போசிட். நல்ல பிளேஃபுல்லா ஜாலியா இருப்பாங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கும்போது. ஓகேயா, ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இவங்க கிட்ட வந்து இவங்களோட லைஃப் பேட்டர்ன்ல கண்டிப்பா ஹஸ்த நட்சத்திரம் எல்லாம் ஒரு விஷயம் நோட் பண்ண முடியும். இது நீங்க வேற எங்கேயோ கூட கேட்டிருக்க மாட்டீங்க, பட் இந்த ஒரு விஷயம் நோட் பண்ண முடியும். என்னன்னா ப்ராப்ளம் ஆஃப் அ ரெப்ளிகா பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுவுமே ஐ காட் இட் இன் மை ரிசர்ச், ஓன் ரிசர்ச்ல. ஸோ அது என்னன்னா ஹஸ்த நட்சத்திர பீப்புளோட லைஃப்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு கம்பெனில இருந்து ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனில இருந்து ஒர்க் பண்றாங்க, இல்ல ஒரு பிசினஸே பண்றாங்க, இல்ல வேறெவர் தே ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ல ஒரு டீம்னு வச்சுக்கோங்க, ஒரு டீமா இருக்காங்க, ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்து அந்த டீம் ஜாயின் பண்றாங்கன்னா இந்த ஹஸ்த நட்சத்திர பீப்புள் தே கேன் சி தட் அந்த பர்சன் அப்படி இவங்களோட ஒரு ரெப்ளிகாவா இருப்பாங்க, அப்படியே டைரக்ட் ரெப்ளிகா. இவங்க எதெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படி இவங்க வந்து அந்த டீம் எல்லாம் வந்து இவங்க கோஆப்ரேட் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த டீம் ஆஃப் பீப்புளை கோஆப்ரேட் பண்ண வைப்பாங்க. இவங்களுக்கு அதனால என்ன ஆயிடும்னா, என்ன இது நான் பண்றதெல்லாம் வந்து இந்த ஆள் வந்து பண்றாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒரு இவங்க வந்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் நான் இந்த இடத்துல பண்றதை அவங்க பண்றாங்கன்னா ஐ வில் பி ரீப்ளேஸ் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு டெவலப் ஆயிடும். இது யூ கேன் சி இன் கம்பெனிஸ், இது யூ கேன் சி வென் எவர் தே ஆர் வித் குரூப் ஆஃப் பீப்புள், இதில் நீங்க பார்க்கலாம்.
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இன்செக்யூரிட்டி டெவலப் ஆயிட்டு தென் தே வுட் ட்ரை ஒன் ஆர் தி அதர் வே டு மேக் த அதர் பர்சன், இந்த டீம் வந்து நம்ம மேலதான் டிபெண்டா இருக்கணும். இப்போ ஆஃபீஸ் டீம்னா அந்த ஆஃபீஸ் டீம் வந்து என்னோட ஒர்க் மேலதான் டிபெண்டா இருக்கணும், நாட் வித் அதர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வாட் எவர் தே கேன் டூ தே வுட் ட்ரை டு டூ. பட் இந்த இன்செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், நம்மள ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் யூ கேன் சி ஹேப்பனிங் எனி டைம் இன் தேர் லைஃப். அவங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நடக்கலாம், இல்ல அவங்க ஒர்க் பண்ற இடத்துல நடக்கலாம், இல்ல அவங்க சோஷியல் என்வாயன்மெண்ட்ல இருக்காங்க, ஒரு லீடரா இருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே அது நடக்கலாம். அங்க வந்து இன்னொரு லீடர் ரைஸ் ஆகி இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்க கிட்ட என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். ஸோ ஆப்வியஸா இவங்கள மாதிரி அவங்க இருக்காங்கன்னா இவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, இப்போ ஹஸ்த நட்சத்திரம் சோஷியல் மீடியால இருக்காங்கன்னா சோஷியல் மீடியால இவங்க ஒரு டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, இவங்க ஒரு நிஷ் ஸ்கில்ல வந்து இவங்க வந்து ப்ரொஃபிஷியண்டா இருக்காங்க அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இன்னொருத்தவங்க வருவாங்க, இவங்க பண்றது இவங்களுக்கு இருக்க டேலண்ட் எல்லாமே அவங்க கிட்டயும் இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன பயம் வந்துடும், ஐயோ என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அங்க போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி வந்து would make them really கொஞ்சம் பயப்பட வைக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து இவங்க லைஃப்ல நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்றது, எல்லாமே we will see in the advices. அதாவது கடைசியில நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற அட்வைசஸ்ல நம்ம அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, இது ஏன் நடக்குது இவங்க லைஃப்ல மட்டும், இவங்களுக்கு மட்டும் பெக்யூலியரா ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம அவங்களோட சிம்பிள்ஸ் பார்க்கணும். அப்ப அவங்களோட சிம்பிள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட சிம்பிளே ஹெல்பிங் ஹேண்ட், அதாவது கை. இந்த ஹேண்ட் தான் அவங்களோட சிம்பிளே. அப்ப அந்த ஹேண்டுன்னு வரும்போது அந்த ஹேண்ட் வந்து எதுக்கு சொல்லுவோம், அந்த ஹெல்ப் பண்றதுக்கு, ஹெல்பிங் ஹேண்ட், கேன் யூ கிவ் மீ ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹேண்டுன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ டக்குன்னு ஏதாவது அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா then they would try to help you. அவங்களால முடிஞ்ச விஷயம் they would try to do it. ஸோ அது மட்டும் இல்லாம ஹேண்டுன்னு வரும்போது ஆக்டிவிட்டிஸ் டன் வித் ஹேண்ட், அதாவது கை மூலமா செய்யற விஷயங்கள். இப்போ அவங்க அவங்க நம்ம கை வச்சு அந்த ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயம் வடிவமைக்கிறது, இல்ல ஒரு விஷயம் வந்து வீட்டை பாத்துக்கிற விஷயங்கள் கையை வச்சு, இல்ல ஈவன் அந்த சமையல் விஷயங்கள். ஸோ அதுல எது வேணாலும் இருக்கலாம், ஆனா கையை வச்சு செய்யற விஷயங்கள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா they would be like kind of very very well done in that, very well versed in that. ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்டுன்னு வரும்போது சர்வீஸ்னு சொல்லலாம், ஒருத்தங்களுக்கு வந்து போய் சர்வ் பண்றது, ஹெல்ப் பண்றது. முக்கியமா வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு இவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க, சர்வீஸ் பண்றதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ இன்னொரு சிம்பிள்னு பாத்தீங்கன்னா பாட்டர் வீல், அதாவது நம்ம பானை செய்யற அந்த வீல் இருக்கு இல்லையா, அதுவுமே இவங்களோட ஒன் ஆஃப் த சிம்பிள். அப்ப அதுல என்ன காட்டுறது, கையை வச்சுதானே அந்த பானை செய்வாங்க, அழகா இப்படி பிடிச்சலாம் அந்த பானை செய்வாங்க இல்லையா. ஸோ அங்கேயுமே அந்த ஸ்கில்ஸ், நான் சொன்ன ஸ்கில்ஸ் வந்து அங்க அப்ளிகபிளா இருக்கு. ஸோ ஆல்சோ இஃப் யூ சி வீல் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, இவங்க ஏதாவது ஒரு வேலைன்னு இவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க கெரியரா இருக்கலாம், இல்ல அவங்க ஃபோக்கஸ்டா பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து சுத்தி சுத்தி அவங்க அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. லைக் அந்த வேலைன்னு வந்தா பம்பரமா சுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஒன். ஸோ அதுவும் இவங்க பண்றவங்களா இருப்பாங்க. சரி, இப்ப இதெல்லாம் தாண்டி அவங்களோட அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமலே பஃபலோ. ஓகே, அப்ப அந்த பஃபலோன்னு வரும்போது அந்த பஃபலோ வந்து எப்படி இருக்கும்னா ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிட்டர்மைண்ட். ஸோ அந்த ஸ்லோ, ஸ்ட்ராங் அண்ட் டிட்டர்மைண்டான அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் ஒர்க் இவங்க கிட்ட பார்க்கலாம். டெய்லி இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்த வந்து டெய்லி ஒரு மாடு மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடு மாதிரி அந்த விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கா. டெய்லி நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட டிட்டர்மினேஷன் நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டடி அண்ட் ஸ்லோ வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து இவங்களுக்கு கரெக்டா அப்ளிகபிள் ஆகும். ஓகே, சரி, இப்போ இவங்களோட அந்த டிடிஆர், அதாவது இவங்களோட அந்த நட்சத்திரத்தோட அந்த கடவுள்னு சொல்லுவோம்ல, இவங்க நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் அதிபதியா வருவாரு. பட் கடவுள்னு பாத்தீங்கன்னா கடவுள் யாருன்னா சவிதர் வந்து சூரிய பகவானோட ஒன் ஆஃப் த 12 அம்சங்கள்ல ஒரு அம்சம் தான் சவிதர். அப்ப இந்த சவிதர் யாருன்னா லார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கை வேலைப்பாடுகள் விஷயங்கள். ஸோ அந்த லார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது இவங்க கிட்ட நிறைய ஸ்கில் செட் இருக்கும், நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இவங்க வந்து படிக்கிறதுல இவங்க நல்லா படிக்கிறாங்களோ இல்ல மோசமா படிக்கிறாங்களோ, இவங்க கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கும்.
இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிக்கிறதுக்கு, அதனால அவங்க விடுவாங்க. இவங்க வந்து அந்த படிக்காத மக்கு சாம்பிராணி எல்லாம் இல்ல, ஆனா பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுதான் படிக்கிறதுல கூட. சம்டைம்ஸ் when they really focus on study they also do well in studies. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆனா அவங்களுக்கான அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே அவங்க கிட்ட இருக்கும். அதுதான் அவங்க லைஃபுக்கு யூஸ் ஆகிற விஷயம். மோர் தென் ஈவன் ஸ்டடீஸ், அவங்களோட ஸ்கில்ஸ் தான் யூஸ் ஆகும். அந்த ஸ்கில்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவிதர் கிட்ட இருந்து வருது. அண்ட் அந்த சவிதர் எப்படின்னா, தேர் ஆல்சோ வந்து நல்ல ஒரு பிரெயினியான ஒரு சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு மெச்சூரிட்டி கொடுக்குற, சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு விஷயத்த, ஒவ்வொரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற அந்த மெச்சூரிட்டி வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே அவங்களோட நட்சத்திர கடவுள் தான். அண்ட் யூனோ ஆல்சோ இஃப் யூ சி, இவங்க ஒரு விஷயத்த பாத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த வேலை, இது வந்து என்னோட வேலை, நான் ஆஃபீஸ் போய் இந்த வேலை செய்யறேன், பாத்துக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து துல்லியமா நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா அந்த வேலை முடிக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இஃப் யூ சி, அவங்க வந்து வீட்டை பார்த்துக்கிறாங்க. இப்போ லேடிஸா இருக்காங்க, அஸ்தம்ல லேடிஸா இருக்காங்க, அவங்க வீட்டை பார்த்துக்கிறாங்கன்னா கூட அந்த வீட்டுல எந்தெந்த விஷயம் எது எப்படி பண்ணணும், இது இப்படிதான் பண்ணணும், அது அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இவங்க நல்லா பார்த்துப்பாங்க. சரி, இப்ப இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு அட் எனி பாயிண்ட் இன் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா there will be a guru to guide them. ஓகேயா? அப்ப அந்த குரு டு கைட் தெம்னு சொல்லும் போதே அந்த குரு இவங்க லைஃப்ல வர்றது எய்தர் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரூபத்துல வரலாம் அட் சம் பாயிண்ட் இன் லைஃப். மேபி இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க படிக்கிறதுக்கு இப்போ காலேஜ் படிக்கிற டைம்லயோ ஸ்கூல் படிக்கிற டைம்லயோ மேபி இவங்களுக்கு வந்து அந்த படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வரலாம். இல்ல இவங்க லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பவுஸ் வரலாம். ஓகேயா? ஆனா இவங்களுக்கு வந்து இவங்களை சுத்தி இருக்கிற பீப்புள்ல இவங்களுக்கான ஒரு குரு, இவங்களுக்கான அந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நல்லா இவங்க லைஃபை நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப மீதி பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க தேடி போகணும், எனக்கு யாராவது இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போவாங்க. பட் அஸ்த நட்சத்திரக்காரங்க லைஃப்ல அந்த குரு இவங்களை தேடி வருவாங்க. அவங்கள வந்து இந்த பாருமா, இதுக்கு நீ இப்படி பண்ண, அதுக்கு நீ அப்படி பண்ண, இது இப்படி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொருத்தவங்களா இருப்பாங்க, திடீர்னு மீட் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி நீ பண்ணலாம் இல்லையா, உனக்கு நான் இதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஹெல்ப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இன் தட் வே அந்த குருவோட பிரசன்ஸ் வரது இவங்க லைஃப்ல இவங்களுக்கு லக்க கொடுக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு ஸ்பௌஸா வந்தா, ஸ்பௌஸ் வந்ததுக்கு அப்புறம் லக் வரும். அந்த குரு ஃப்ரெண்டா வந்தா, அந்த ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல லக் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த குரு வரது கிவ்ஸ் தெம் தட் லக் ஃபேக்டர் இன் லைஃப். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வர கைடன்ஸ் இவங்க யூஸ் பண்ணி இவங்க லைஃபை டெவலப் பண்றதுக்கு அந்த கைடன்ஸை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தட் வில் ஹெல்ப் தெம். சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி நான் ஸ்பௌஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ வில் கோ இன் டு ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த குருவே இவங்களுக்கு ஸ்பௌஸா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி ஸ்பௌஸா இல்லைன்னா இன் எனி அதர் ஃபார்ம், ஃப்ரெண்டாவோ இல்லை ரிலேட்டிவாவோ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அந்த குரு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் தே ஹவ் டு லிசன் டு தேர் அட்வைசஸ். சரி, இதெல்லாம் தாண்டி இவங்களோட பார்ட்னர்னு வரும்போது இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ, அவங்களுக்குன்னு அவங்களோட சொந்த உலகம் இருக்கு, அவங்க ஓன் வேர்ல்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ இவங்க பார்ட்னர் வந்து இவங்களை ரொம்ப ஆக்டிவா, நீ என்ன ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்க, ஏதாவது ஓ விஷயம் பண்ணிட்டே இருக்க, நீ அதெல்லாம் நிறுத்து, இது பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களோட அந்த ஓன் ஸ்பேஸை இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அது பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை பண்றேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் அதை அடிஷ்னலா பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தான் இவங்களுக்குள்ள இருக்கும். சம்டைம்ஸ் when it is really disturbed அது இவங்களை வந்து பிஸ் ஆஃப் பண்ணும். ஸோ அது மட்டும் அவங்க பார்ட்னர் பார்த்துக்கணும். அதெல்லாம் தாண்டி அவங்க பார்ட்னருக்கு வந்து இவங்க they would wanna help them and serve them in any way possible. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்பௌஸுக்கு உடம்பு சரியில்லையா, இவங்க வந்து பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க, இதை பண்ணுங்க சரியாயிடும், அதை பண்ணுங்க சரியாயிடும்னு ஏதாவது ஒன்று இவங்க பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து they want to be a very good perfect spouse. அதாவது நான் ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்னர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இவங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த அச்சீவ் பண்றதுக்கு இவங்க வந்து அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு அந்த ஸ்ட்ரைவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, பட் அந்த இன்செக்யூரிட்டி விஷயம், அவங்க பார்ட்னர் வேற யாராவது பார்த்து பேசுறாங்க, இல்ல இவங்க பொண்ணா இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாங்கன்னா இவங்களுக்கு உடனே அந்த இன்செக்யூரிட்டி வந்துடும். பிகாஸ் இவங்க கிட்ட நிறையவே அந்த இன்செக்யூரிட்டி ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த இன்செக்யூரிட்டி ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களுக்கு எல்லா பாயிண்ட் ஆஃப் லைஃப்லயும் இருந்துட்டே இருக்கும். இன் எனி ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப், கெரியர் இருக்கலாம், பர்சனல் லைஃப்ல இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம், அந்த இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும்.
ஓகே, அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி டிவோட்டட் அண்ட் லவ்விங் ஸ்பௌஸ். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவ் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒரு பாசிவ் பர்சனாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட அந்த ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கீப் அப் பண்ணணும், வேல்யூ பண்ணணும் அப்படின்றதும் இவங்க பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. சரி, எல்லாம் தாண்டி என்ன அவங்க ஸ்பௌஸை இன்னொரு விஷயம் இவங்களை பற்றி இரிட்டேட் பண்ணோம்னா, இவங்க அவங்கள வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு கிரிட்டிக்கலாக இருந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இது சரியில்லை பாருங்க, அது சரியில்லை பாருங்கன்னு குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்பௌஸுக்கு வந்து இரிட்டேட் ஆகிடும். அது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க அந்த குறை சொல்கிற விஷயத்த மட்டும் ஸ்பௌஸ் கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பை வந்து அவங்க ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இன்னொன்றுமே அவங்களோட ஐடியாலஜிஸ், நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக என்ஃபோர்ஸ் பண்ணாலும் அது வந்து அந்த அதர் பார்ட்னருக்கு பிடிக்காது. இது லாஜிக்கலி நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு விஷயமா இருந்தால் நம்ம பண்ணலாம், ஆனால் நீ எதுக்கு இதே பண்ணணும்னு அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் இவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம் இல்லையா, வி ஆல்சோ see the celebrities. ஸோ இந்த நட்சத்திரம்ல பிறந்த செலிபிரிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவாமி விவேகானந்தர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தே ஆர் வெரி ஸ்ட்ராங் டிட்டர்மைண்ட் பீப்புள், ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கும். விவேகானந்தர் அந்த மாதிரி தான் நம்மளோட கல்ச்சரை, நான் வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் வந்து யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே போய் அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஐடியாலஜியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக, இதுதான் என்னோட ஐடியாலஜி, நாங்கள் இங்கே காவி உடை தான் போடுவோம், நான் யூஎஸ் வந்தாலும் நான் அதை தான் போடுவேன், தலையில தலைப்பாக வச்சுப்பேன். அந்த டைம்ல இவரை இப்படி பார்த்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ல பார்த்தவங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வியர்டான ஒரு ட்ரெஸ் இல்லையா, கேலி கிண்டல் பண்ணாலும் உங்களுக்காக நான் மாத்திக்க போறதில்ல, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்களா. அந்த ஸ்ட்ராங் வில்லுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம். அண்ட் அஸ்த நட்சத்திரம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, குரூப் ஆஃப் பீப்புள அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ண வைக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. சைலண்டா தான் இருப்பாங்க, அவங்கள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, சைலண்டா தான் இருப்பாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் கிட்ட பாத்தீங்கன்னா ஹிஸ் ஐடியாலஜிஸ், அவர் சொன்ன விதம், அவரோட பேச்சு, அவரோட அந்த வார்த்தைகள், எழுத்துக்கள் எல்லாமே இன்ஸ்பயர் பண்ணி பீப்புள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த ஊர்ல மட்டும் இல்லை, சொந்த நாட்டுல மட்டும் இல்லை, வெளிநாட்டவரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ் இல்லையா, தட் இஸ் த பவர் ஆஃப் ஹிஸ் ஐடியாலஜி. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் பண்றது, ஃபாலோ பண்ண வைக்கிறது இவங்களால முடியும். இது மட்டும் இல்லை, இன்னொருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலாலா யூசுப்சாய். ஸோ மலாலா யூசுப்சாய் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக போராடி, ஆப்கான்ல சில்ட்ரன் எஜுகேஷன், அதாவது குழந்தைகளோட படிப்பு, பெண் குழந்தைகளோட படிப்புக்காக போராடி குண்டடிப்பட்டவங்க. அவ்வளோ சின்ன வயசுல அந்த பொண்ணு இது தப்பு, எங்களை ஏன் படிக்க விட மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு, வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கு. அந்த விஷயம் நான் சொன்னேன், இவங்களோட ஒப்பீனியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கு. அந்த வாய்ஸ் அவுட் பண்ணதுல அவங்கள கன் ஷாட் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க, கன் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனாலே வந்து மலாலாக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கூட கிடைச்சது. பிகாஸ் ஷி ஃபாட் அகேன்ஸ்ட் ஒரு கெட்ட விஷயத்தை அகேன்ஸ்டா அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனாலேயே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங் சாங் சூக்கி, பர்மால இருக்க ஒரு ரெவல்யூஷனரி லீடர், பர்மால இருந்தவங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தியை வச்சு இன்ஸ்பயர் ஆகி நானுமே அங்க சைலண்டான ப்ரொடெஸ்ட் பண்றேன், சைலண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய டெமோக்ராட்டிக் ரூல்ஸ் வந்து அவங்க கண்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுமே அஸ்த நட்சத்திரம். பிகாஸ் ஸ்ட்ராங் ஐடியாலஜி, ஏபிள் டு இன்ஸ்பயர் பீப்புள். ஓகேயா, இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் லைட்டர் நோட்ல ஆக்டர்ஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக் படத்துல வந்த லியோனார்டோ டிகாப்ரியோ, அந்த ஹீரோயின் கேட் வின்ஸ்லெட், இந்த ரோஸ், ஜாக் அண்ட் ரோஸ் சொல்லுவாங்க, அவங்களுமே வந்து டைட்டானிக் படத்துல வந்தவங்க ரெண்டு பேருமே ஹஸ்த நட்சத்திரம் தான். நீங்க நல்லாவே பார்க்கலாம், அதனால தான் வந்து அந்த பாம், ஏன்னா கை வந்து அஸ்த நட்சத்திரம் இல்லையா, ஸோ அந்த பாம் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, ரெண்டு பக்கம் கையை நீட்டிட்டு அவங்க நிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களோட படத்துல காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அங்க வந்து அந்த கை ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான, பாம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட் பிளே பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, இப்போ இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க கெரியர்ல சூஸ் பண்ணலாம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஐடியாலஜிஸ்னு வரும்போது இந்த நட்சத்திரக்காரங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களை சொல்றது, ஸ்ட்ராங்கான விஷயங்கள் வேர்ல்டுக்காக எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ ப்ரீச் பண்றது இல்லையா. ஸோ இவங்க வந்து எஜுகேஷன் சைடு, மலாலாவுமே விமன் எஜுகேஷன், அதாவது சின்ன குழந்தைங்களோட, பெண் குழந்தைகளோட எஜுகேஷனுக்காக தான் போராடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் ஃபீல்டுக்காக இவங்களோட சர்வீஸ் பண்ணும்போது இவங்களோட கர்மாவை இவங்க வெகு அளவில் குறைக்கிறாங்க.
ஓகே, எஜுகேஷன் ஃபீல்டில் சர்வீஸ், டீச்சராக இருந்து பண்ணலாம், ப்ரொஃபஸராக இருந்து பண்ணலாம். யூ கேன் கிவ் குட் கைடன்ஸ், அந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா, கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணலாம். அந்த ஒர்க் எல்லாமே இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். இதை தாண்டி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை வந்து ஷேர் பண்றது. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த விஷயங்களை எல்லாருக்காகவும் எடுத்துட்டு போய் சொல்றது, அதுவும் பண்ணலாம். அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பேஸ்ட் ஆனது, பேங்கிங், லோன் பேஸ்டு, இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸும் வந்து இவங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்கூல் சப்ளைஸ்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ், அதுவுமே ஒர்க் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு வரும்போது குரு, இதெல்லாமே வந்து குருக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஏன்னா குரு கர்மா இவங்க நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஸோ சைல்ட் பர்த் ரிலேட்டட் விஷயங்கள், அதுக்கு ரிலேட்டடான அந்த கெரியர்னு வரும் இல்லையா, இந்த மாதிரி குழந்தை பிறப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான கெரியர்ஸ், அதுவுமே வந்து இவங்க சூஸ் பண்ணி பண்ணலாம். ஹீலிங் ரிலேட்டட், ஏன்னா கைன்னு வரும்போது அது ரீக்கி ஹீலிங், அந்த மாதிரியான ஹீலிங் ரிலேட்டட் விஷயங்கள். அண்ட் கையை வச்சு பண்ணுறது, மசாஜ் தெரப்பி, ஃபிசிக்கல் தெரப்பி, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், லா, ஜுவல்லரி மேக்கிங், கோல்டு, இதெல்லாமும் வந்து இவங்க பண்ணலாம். பட் உங்களுக்கு இதில் எது செட் ஆகும்ன்றது யூ ஹாவ் டு செக் யுவர் ஹாரோஸ்கோப். உங்கள் ஹாரோஸ்கோப் செக் பண்ணும்போது இன்னுமே நல்லா தெரியும். சரி, ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயம், ஒரு அஸ்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் என்ன வந்து ரிப்பீட் ஆயிருக்கும்னா சைல்ட் பர்த் டிலே ஆகிற விஷயங்கள், இல்லைன்னா அந்த சைல்ட் பர்த்ல இஷ்யூஸ், பேபி பர்த்ல இஷ்யூஸ் வர மாதிரியான விஷயங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, சிசரியன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, குழந்தை வந்து அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு இருக்கிறது, இல்லை நீங்களே அஸ்த நட்சத்திரம், குழந்தை பிறக்கிறதுல வந்து பிரச்சனை வந்துருச்சு, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காவது அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயங்கள். ஸோ அண்ட் அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த ஹெல்த்தில் இது இன்னும் ஒரு விஷயம் இருந்தது பிறந்தப்போ, அந்த மாதிரியான விஷயங்கள், சைல்ட்ஹுட் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே இவங்க பார்த்துக்கணும். ஸோ அந்த குழந்தை பிறப்புன்னு வரும்போது இட்ஸ் போத் ஃபார் மென் அண்ட் விமன், ரெண்டுமே பேருமே வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்போ இவங்க ஹெல்த்தில் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இவங்க வந்து முக்கியமாக அந்த ஃபேட் பேஸ்டான விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது. ஓகேயா, டயட் ஃபாலோ பண்ணுறது, குட் ஃபேட் சாப்பிடலாம். அண்ட் நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மோர் தென் லைக் சும்மா போய் ட்ரீட் மட்டும் பண்ணிட்டு டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் நல்ல ஃபுட் கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபேட் பேஸ்டான இஷ்யூஸ், லிவர் பேஸ்டான இஷ்யூஸ், இதெல்லாமே வந்து இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபேட்னு வரும்போது ஓவர் வெயிட் போகிறது, அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக இதெல்லாம் இந்த ஓல்ட் ஏஜ், இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப், ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்கிறத விட செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப், இல்லை அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள். ஓகேங்களா, இதெல்லாமே தே ஹாவ் டு டேக் கேர். சரி, இப்போ எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இவங்க லைஃப்ல என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இவங்களோட பிலீஃப் சிஸ்டம். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இவங்க ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன் இருக்குன்னு. ஸோ சின்ன வயசுலேயே இவங்களோட அந்த என்ன நம்புறாங்களோ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க சின்ன வயசுல உங்க குழந்தைங்களுக்கு அஸ்த நட்சத்திரம்னா நீங்க பாத்துக்கணும். அவங்க கரெக்டா தான் யோசிக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கணும். என்ன நம்புறாங்களோ அதை தான் ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. சின்ன வயசுல இருந்து என்ன நம்ப ஆரம்பிச்சாங்களோ மாத்துறது கஷ்டம் இவங்க கிட்ட. ஓகேயா, அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்க நெகட்டிவிட்டி இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் அது நல்லதுன்னு இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பின்னாடி வந்து லைஃப்ல அவங்க அந்த நெகட்டிவான விஷயம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் டிஃபிகல்ட், மாத்துறது டிஃபிகல்ட். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்குன்னு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேக்டர் வரும்போது, ஏன்னா கை தான் அவங்களோட சிம்பிள். ஆனா நம்ம கிட்ட கை ஒன்னு இல்லை, 2 கை இருக்கு. அண்ட் போத் ஹேண்ட்ஸ் ஆர் லைக் சிமிலர் இல்லையா. அப்படி இருக்கும்போது அங்க இவங்கள மாதிரியே ஒருத்தவங்க வராங்கன்னா தே ஷுட் ட்ரை டு ஃபோல்ட் ஹேண்ட்ஸ் வித் தெம். ஏன்னா நம்ம வந்து 2 கையும் தட்டினாதான் அந்த ஓசை வருது. அப்ப இவங்கள மாதிரியே ஒருத்தவங்க, இப்போ இவங்க சோஷியல் மீடியால இருக்காங்க, அவங்கள மாதிரியே ஒரு சோஷியல் மீடியா பர்சன் வரும்போது தே ஷுட் மேக் அ டை அப் அண்ட் டூ அ கம்பைன்ட் திங். ஏன்னா 2 பேருமே தே ஆர் குட் அட் இட், 2 பேருமே ஈக்குவலி குட்னு வரும்போது அவங்க அந்த டை அப் வச்சுக்கிறது நல்லது. தென் டு கோ அண்ட் ஃபைட் வித் தெம். அவங்க கிட்ட காம்ப்ளெக்சிட்டி பார்த்து ஐயோ இவங்க இப்படியா அப்படின்ற மாதிரி பாக்குறத விட அவங்க கிட்ட கை கோர்த்து ஒன்னா இவங்க ஒர்க் பண்ணும்போது இவங்களோட லைஃப் இன்னுமே மேன்மைக்கு கொண்டு போய்விடும். சரிங்களா. ஸோ எப்பவும் வரவங்களை காம்படிட்டரா பார்க்காம அவங்கள எப்படி நீங்க வந்து ஃப்ரெண்டா ஆக்கிக்கலாம் அப்படின்றது தான் நீங்க பார்க்கணும். சரி, இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிலீஃப் சிஸ்டம் நெகட்டிவா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னா எப்படி வேணாலும் வேஸ்ல அடையலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிலீஃப் சிஸ்டம் சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சுன்னா ஃபியூச்சர்ல அவங்கன்னு வரும்போது அவங்க பொய்கள் சொல்றவங்களா ஆயிடுவாங்க, இல்ல வந்து மேனிப்புலேட் பண்றவங்களா ஆயிடுவாங்க, அந்த பீப்புள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மேனிப்புலேட் பண்றவங்களாவும் ஆயிடுவாங்க.
பொய் சொல்லி கூட நம்ம என்ன வேணாலும் காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹஸ்த நட்சத்திரம் ஆகாம இருக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க நல்ல பிலீஃப் சிஸ்டம் கொண்டு வரணும். அவங்க மனசுல வந்து நம்ம நேர்மையா நல்லவங்களா இருந்தாலே போதுன்ற அந்த ஒரு தாட்ஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் தம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹஸ்த நட்சத்திரம். அண்ட் கண்டிப்பா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் வீடியோ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு எங்களோட அட் எவ்ரி மைல்ஸ்டோன் ராசி கற்கள் நாங்க ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.